இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமா வீரா, மாமா கண்மணிக்கு இப்ப மாசம் எத்தனைமா? 4 தாண்டிருச்சு மாமா. 4 தாண்டிடுச்சுன்னா 5வது ஆரம்பிச்சிருச்சு, அப்படித்தானே? ஆமா மாமா. ஒத்தப்பட மாசத்துல தான் நம்ம வளகாப்பு பண்ணணும். ஆமா மாமா. என்ன பெருமாசத்துல பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். 7, 9 அப்படி. இப்ப நான் எதுக்கு வளகாப்பு பண்ணணும்னு சொல்றேன்னு உனக்கு புரியலையா? புரிஞ்சுது இப்ப புரிஞ்சுது. மாசமா இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு விசேஷம் நம்ம வீட்டுல வச்சோம்னா கண்மணி மனசு சந்தோஷமா இருக்கும். 4 சொந்த பந்தம் வர்றது பேசுறது அதெல்லாம் அவ மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். அதுக்கு தானே. இப்பதான் நீ என் தங்கச்சி மாதிரி யோசிக்கிற. என்ன வீரா, பண்ணிடலாம்ல? கிராண்டா பண்ணிடலாம்ப்பா. நாளைக்கு காலையில இருந்து எனக்கு இதுதான் வேலை. நீங்க நாளை மட்டும் குறிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு இந்த வளகாப்பெல்லாம் வேண்டாம். கண்மணி அக்கா அக்கா என்னம்மா வீரா, ஏமா கண்மணி வளகாப்பு வேணாம்னு சொல்லிட்டு போகுது? நான் என்னன்னு அக்கா கிட்ட பேசிட்டு வரேன் மாமா. போய் சொல்லுமா. பேசுறேன். பிருந்தா வா. கண்மணி அக்கா, ஏண்டி மாமா ஆசை உன்னோட வளகாப்ப பத்தி பேசுறாரு, நீ அப்படியே எழுந்திருச்சு வந்தா என்னடி அர்த்தம்? வளகாப்புங்கிறது புருஷன் கூட இருக்கும்போது செய்யற ஃபங்க்ஷன். என் புருஷன் ஜெயில இருக்கும்போது நான் எப்படி வளகாப்பு போட்டுக்கிறது? இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் இப்போ. அக்கா, இப்பெல்லாம் ஃபாரின்ல ஹஸ்பண்ட் இருப்பாங்க, பொண்டாட்டி ஊர்ல இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல புருஷனை பிரிஞ்சு வளகாப்பு போட்டுக்கிறது இல்லையா? என்னக்கா, எல்லாம் உன் சந்தோஷத்துக்காக தானே பண்றோம். ப்ளீஸ்கா ஒத்துக்கோக்கா. வெளிநாட்டுல புருஷன் இருக்கிறது வேற, ஜெயில இருக்கிறது வேற. என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எனக்கு வேண்டாம். அண்ணி, அண்ணி, உங்களுக்கு என்ன, ராகவனுக்கு முன்னாடி வளகாப்பு நடக்கணும், அவ்வளவுதானே? நடக்கும், அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க வளகாப்புக்கான தேதியை மட்டும் புடிச்சிட்டு வேலையை ஆரம்பிங்க, பாத்துக்கிறேன். மரா, எப்படிடா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணியோட வளகாப்பு ராகவ முன்னாடிதான் நடக்கும்.